சிரஞ்சீவி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இங்கே தவிக்கிறாரு. எப்படியாவது அவங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆட்டோவெல்லாம் ரெடி பண்ணி குடுக்க சொல்லி அவரோட செயினை குடுக்குறாரு அந்த போலீஸ்கிட்ட. போலீஸும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆட்டோவை ரெடி பண்ணி விஜயசாந்தி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயசாந்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஆட்டோ கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் எல்லாருமே விஜயசாந்தி ஆட்டோ டிரைவர் ஆகிறத மனசு கஷ்டப்பட்டு ஏற்றுக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க அண்ணன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு விஜயசாந்தி வெளியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்களுக்கு பணம் கொடுத்த அவங்க அண்ணனுக்கு கடன் கொடுத்த அந்த ஆள் வந்துடுறாரு. பெரிய பிரச்சனை பண்ணுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குடும்பமே தவிக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம சிரஞ்சீவியோட அத்தை என்ன பண்ணுறாங்க, சிரஞ்சீவியோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஆமாம், 2 உயிர் போயிடுச்சு, அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா பண உதவி ஏதாவது செய்யுங்கண்ணே அப்படி சொல்கிறாங்க. சரி, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. பார்த்தா இவங்க அந்த ஆள் இவங்க குடும்பத்தையே மிரட்டின்னு பார்த்துட்டு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் பணம் தர வேணாம், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு நகை விஜயசாந்தி சேர்த்து வச்சுருந்த அந்த நகையை எடுத்துகிட்டு கொடுத்துட்றாங்க அவங்க அக்கா. இந்த நகை எனக்கு தேவையில்லை, என் கல்யாணத்துக்கு என் அண்ணனோட கடன் தீர்ந்தால் போதும்னு, இதுக்கு வட்டிக்கு தான் வரும், மீதி பேலன்ஸ் வாங்க நான் கண்டிப்பாக வருவேன், சீக்கிரமாக கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து அவரை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறாங்க விஜயசாந்தியோட அக்கா. நீங்கள் எதுக்கு இங்கே தொல்லை கொடுத்துட்ருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. அவர் கிளம்பும்போது கரெக்டாக அங்கே வராங்க. விஜயசாந்தி அண்ணனோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டார் இல்லையா, அவரோட அம்மா அங்கே வராங்க. அவர் அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லை தூக்கி அப்படியே எரிஞ்சிடுறாங்க. நம்ம சிரஞ்சீவியோட அப்பா தலையில். அப்படியே அவருக்கு ரத்தமாக கொட்டுது. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சிரஞ்சீவியோட அண்ணன் ஓடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி பார்க்குறாரு. ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கரெக்டாக கோர்ட்டுக்கு நம்ம சிரஞ்சீவியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா அடிபட்டு வெளியே நிற்கிறத பார்த்துடுறாரு. ஓடி வராரு. ஓடி அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. எல்லாம் ஒன்றால் தான் மாதிரி எதையும் மூஞ்சில் முடிக்காமல் போயிடுடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு அவங்க அப்பா. சிரஞ்சீவி அழுதுகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து இங்கே வீட்டுக்கு வர அப்படியே ரத்தம் சொட்ட வர அண்ணனை பார்த்து அவங்க தங்கச்சி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த வீட்டில் அப்படி பண்ணுவாங்க, நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு சண்டை போகிறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக அவங்க வீட்டில் உள்ள ஆளுங்களாம் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நியாயம் கேட்குறாங்க. உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன், என் அண்ணன் உங்களுக்கு உதவி செய்ய தானே வந்தார், ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எல்லாரையும் போட்டு செம்மையாக திட்டி விட்டுறாங்க. உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது மட்டும் நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. என் அண்ணன் ஏதாவது பண்ணாரா, அவங்க பையன் பண்ணதுக்கு என் அண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டுறாங்க. உங்களை யாரும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே விஜயசாந்தி முதல்ல ஆட்டோவில் சவாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே சிரஞ்சீவி அப்படியே ஜெயிலில் அடைச்சிடுறாங்க சிரஞ்சீவியை. அவருக்கு தண்டனை கொடுத்து இங்கே விஜயசாந்தி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் நிப்பாட்டுறாங்க வண்டியை. ஆனால் ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கவங்க இந்த மாதிரி அவங்க அண்ணனையும் நிறைய பணம் தர வேண்டியது இருக்குது, இங்கே ஆட்டோவில் நான் நிப்பாட்ட விட மாட்டேன், உனக்கு அந்த அங்கீகாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயசாந்தி இப்படி பண்ணுறீங்களே, இதெல்லாம் நியாயமா, அங்கே இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா, ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்ட தைரியமாக வந்திருக்கா, அவளுக்கு போய் இப்படி பண்ணுறியே அப்படின்றாங்க. ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் இருக்கக்கூடாதுன்றாரு. உடனே இந்த ஆட்டோ ஸ்டாண்டு தானா, உலகத்தில் எந்த ஆட்டோ ஸ்டாண்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயசாந்தி புறப்பட போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ஒரு திருநங்கை அங்கே வராங்க. அவங்க நான் உங்கள் ஆட்டோவில் ஏறுறமான்னு சொல்லிட்டு ஏறுறாங்க. அது அவர் எதிர்க்கிறாரு. நீ என்னடா சொல்கிறது, நான் ஏறுவோமான்னு ஏறுறாங்க. அப்போ ஆட்டோவில் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருக்கணுமான்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. இங்கே சிரஞ்சீவி மனசு கஷ்டத்தோடு இருக்கார். அப்போ அங்கே வராங்க விஜயசாந்தி. இந்த மாதிரி எனக்கு என் ஆட்டோ தான் எனக்கு எல்லாமே, ஆட்டோவை திருப்பி கொடுத்துருக்க, நீ தான் செயின் வச்சு கொடுத்துருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நன்றி சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே சிரஞ்சீவி நினச்சி பார்க்குறாரு. உடனே கனவு காண்றாரு. எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு இங்கே வரலையா, அந்த பொண்ணு கையை பிடிச்சி நன்றி சொன்ன மாதிரியே இருந்தது, அப்போ உண்மை இல்லையா, இது கனவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. கனவுலேயே அந்த பொண்ணு நன்றி சொல்கிறது எவ்வளோ நல்லா இருந்தது, நிஜத்தில் அந்த பொண்ணு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜயசாந்தி ரொம்ப நல்லாவே ஆட்டோ ஓட்டுறாங்க. எல்லாருக்குமே அவங்களுக்கு பாராட்டுறாங்க. போகிறவங்க வரவங்க எல்லாருமே, அவங்கக்கிட்ட வரவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க. சாந்தி நினச்சி அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாவம் பொம்பளை பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்ட போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட நீ தான்ப்பா அவளுக்கு பக்கபலமாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட வேண்டுறாங்க. எல்லாருமே சேர்ந்து விஜயசாந்தி ரொம்ப தைரியமாக இருக்கிறத பார்த்து உண்மை எனக்கு பெருமையாக இருக்குது, அவளை மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா எல்லாருமே அவங்கள பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க அண்ணனோட ஃபோட்டோவே பார்த்துட்டு மறுபடியும் நீயே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க.